ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம். ஏன் பால்ய விவாகம்? விவாகம் என்ற சம்ஸ்காரத்துக்கு பல உத்தேசங்கள் உண்டு. அதிலே முக்கியமான ஒன்று, ஸ்திரீகளுக்கு சித்த பரிசுத்தி ஏற்பட பதி என்ற ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி தருவது. அதை பிடித்து கொண்டே அவர்கள் கடைத்தேறி விடுவார்கள். குருவிடம் பிரம்மச்சாரி சிஷ்யன் சரணாகதி பண்ணி பாப நிவிருத்தி அடைந்து சுத்த மனசோடு இருக்கிற மாதிரி இந்த கன்னிகையும் இவனிடம் இருக்க வேண்டும். நம்முடைய கர்மா ஜன்மா எல்லாவற்றுக்கும் காரணம் மனசின் சேஷ்டைதான். இந்த மனசை வைத்துக்கொண்டு அதனுடைய இச்சைகளை பூர்த்தி பண்ண பாடுபடுவதில் அதில்தான் பாபங்கள் சம்பவிக்கின்றன, ஜென்மாக்கள் ஏற்படுகின்றன. மனசை நிறுத்திவிட்டால் கர்மா இல்லை, ஜென்மா இல்லை, மோக்ஷம்தான். மனசை நிறுத்துவது மகா சிரமமான காரியம். அஷ்டமகா சித்திகளை கூட அடைந்து விடலாம். சிந்தையை அடக்கி சும்மா இருப்பதுதான் முடியாத காரியம் என்று தாயுமானவர் பாட்டுக்கூட இருக்கிறது. மனசை நிறுத்த முடியாவிட்டாலும் அதை சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக ஆடும்படி விடாமல் இன்னோரிடத்தில் அர்ப்பணம் பண்ணிவிட்டால் அப்போது தனக்காக பண்ணிக்கொள்வது என்பதால் ஏற்படும் பாபமும் ஜென்மமும் இல்லாமல் போகும். இன்னொருத்தர் ஆட்டி வைக்கிறபடி அவரிடம் மனசை சமர்ப்பித்து விட்டோமானால் நமக்கு கர்த்தா என்கிற பொறுப்பில்லை. அதனால் ஏற்படும் பாப புண்ணியமும் ஜென்மாவும் இல்லை. என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்று ஈஸ்வரனிடத்தில் இப்படித்தான் மனசை அர்ப்பிக்கச் சொல்கிறார்கள். ஆனால் அதை செய்பவர் கோடியில் ஒருத்தர்தான். இதையே ஒரு பெண்ணுக்கு பதியை ஈஸ்வரனாக காட்டியிருக்கிற நம் தர்மத்தில் ஏராளமான ஸ்திரீகள் சுலபமாக செய்து கடைத்தேறி இருக்கிறார்கள். புருஷனை ஈஸ்வரனாக நினைப்பது, கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற கொள்கை, கல்லானாலும் கணவன் என்ற அடக்க ஸ்வபாவம், பாதிவிரத்தியம், கற்பு, சௌமங்கல்யம், சுமங்கலித்தன்மை, சுமங்கலியாகவே செத்துப்போக வேண்டும் என்ற தீவிரமான பிரார்த்தனை ஆகிய இவைகள் அநாதி காலமாக நம் தேசத்து ஸ்திரீ தர்மமாக, நம் தேசத்து பெண்களின் உத்தம ஜீவனத்துக்கு உயிர் நிலையாக இருந்து வந்திருக்கிறது. எந்த தேசத்திலும் உத்தம ஸ்திரீகள் இருந்திருப்பார்கள்தான். எந்த மதத்திலும் உயர்ந்த குணசாலினிகள் தோன்றியிருப்பார்கள். என்றாலும் மேலே சொன்ன விஷயங்கள் நம் தேசத்தின், நம் மதத்தின், நம் கல்ச்சரின் ஜீவாதாரமான ஒரு அம்சமாக இருப்பது போல் மற்ற இடங்களிலே சொல்ல முடியாது. நாகரீகம் என்று சொல்லிக்கொண்டு இதை மாற்ற நினைப்பது நம்முடைய மகோன்னதமான பண்பாட்டுக்கே ஆதாரமாக இருக்கப்பட்ட ஒரு ஆணிவேரை வெட்டி விடுகிற மாதிரியாகும். காதல் கீதல் என்று சித்தவிகாரம் ஏற்படாமல் ஷரீர நினைப்பும் காமமும் வருகிறதற்கு முந்தியே ஒருத்தனை பர்த்தாவாக அடைந்தால்தான் குழந்தை உள்ளத்தில் உண்டாகிற பணிவினால் அங்கே உண்மையான சரணாகதி செய்து இவனே நமக்கு குரு, இவனே நமக்கு ஈஸ்வரன் என்று இருக்க முடியும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.